சிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், கட்சி சாராத மாணவர்கள், இளைஞர்கள் இந்த நீட் தேர்வினால், வினாத்தாள் கசிவினால் ஏற்பட்ட குளறுபடிகளை சீர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாலும், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக கோரியிருந்தாலும், அந்த போராட்டத்தின் கருப்பொருள் பாரதிய ஜனதா அரசு மக்கள் விரோத அரசாக மாறியிருக்கிறது, ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஒரு அரசாக இயங்குகிறது என்பதன் வெளிப்பாடு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், பாரதிய ஜனதா கட்சி வீழ்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளிதான் ஜந்தர் மந்தரிலே நடைபெற்ற ஜென்சி தலைமுறையினரின் புரட்சியாகும். இது மாணவர்கள், இளைஞர்கள் நடத்திய போராட்டம் என்று மிக சாதாரணமாக பாஜக அரசு கருதியது. ஆனால் இது கட்டுப்பாடற்ற ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக மாறியதன் விளைவாகத்தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகும் நெருக்கடி உருவாகி இருக்கிறது. பாஜக அரசு பணிந்திருக்கிறது, சரணடைந்திருக்கிறது என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களை, வன்முறை வெறியாட்டங்களை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும். அவர்களின் அடுத்த கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு நீட் கூடாது என்று சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பிய நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாநிலம் எல்லாவற்றிலும் முன்னோடியாக இருப்பதைப் போல் இந்த நீட் தேர்வு முறையால் ஏற்படுகிற பாதிப்புகளை முன்னுணர்ந்து இந்த தேர்வு முறையை கைவிடப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மீண்டும் வலியுறுத்துகிறோம். நீட் தேர்வு கூடாது, இதில் சீர்திருத்தம் என்பதில் எந்த பயனும் இல்லை. சட்டங்களை வலிமையாக்குவதால், தண்டனைகளை பெருக்குவதால் இந்த குற்றம் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும், நிறுத்தப்படும் என்று எண்ணுவது மக்களை ஏமாற்றுவதாகும். ஆகவே தேசிய அளவில் ஒரே தேர்வை நடத்துவது என்பதும், அதற்கென்று தேசிய தேர்வு முகமையை நிறுவியிருப்பதும் சாதாரண விளிம்புநிலை மக்களையும் மாநில அரசுகளையும் ஏய்க்கிற முயற்சி என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்திய ஒன்றிய அரசுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அடுத்து தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும். மாநில அரசுகளே தேர்வு முறைகளை வரையறுத்துக் கொள்ளவும், நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கும் வழக்கம் போல் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநில அரசுகளின் உரிமைகளை, அதிகாரங்களை பறிப்பதோடு மட்டுமில்லாமல் ஏழை எளிய மக்கள் இந்த தேர்விலே பயன்பெற முடியாது. ஏனென்றால் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் என்கிற ஒரு வரையறையும் நீங்கள் வைத்திருப்பதன் மூலம் போதிய மதிப்பெண்களை எடுக்காதவர்கள் ஜஸ்ட் பாஸ் என்கிற நிலையிலே பெருமளவில் பணத்தை கொடுத்து தனியார் கல்வி நிறுவனங்களில் மருத்துவம் படிக்க முடியும் என்பதற்கான வாயில்களை திறந்து வைத்திருக்கிறீர்கள். இதனால் எந்த வகையிலும் கட்டணம் குறைக்கப்படவில்லை. ஏற்கனவே அவர்கள் கேபிடேஷன் ஃபீஸ் என்கிற முறையில் கொள்ளையடித்தார்கள். இப்போது நீங்கள் அதை சட்டப்பூர்வமாக்கி அதே தொகையை வசூலிப்பதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள். ஆக எந்த வகையிலும் எந்த பயனும் விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்கவில்லை. அரசு கல்வி நிறுவனங்களில் படிக்கிற மாணவர்களும் பயன்பெறவில்லை என்கிற நிலையில் இந்த நீட் தேர்வு முறையை
முற்றாக கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தேசிய அளவில் இந்த தேர்வை நிறுத்துவது என்பதுதான் இதற்கு ஒரே தீர்வு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அனைத்திந்திய அளவில் அனைத்து மாநிலங்களும் தனிப்பட்ட முறையில் நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதற்கு ஒரே தேர்வு கல்வியை மீண்டும் ஒத்திசைவு பட்டியலில் இருந்து மாநில அதிகார பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.